Good afternoon, guys. Okay, in the last class, we finished studying what is inflation and types of inflation and what are all the causes of inflation, right? Okay, in the today's class, we are going to start with effects of inflation and what are all the measures to control inflation. Okay, and coming to effects of inflation, so due to inflation there are two factors or two fields are affected mostly. That first one is production and then distribution. Okay, so how inflation is affecting production, let's get started with that. Okay, so if the inflation is very moderate, if the inflation is very mild, then it is a good for both the traders and producers. Okay, எப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு மாடரேட் ரேஞ்சில் இருந்ததுன்னா இட் இஸ் குட் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு அப்படின்னு கேட்டால், ஸோ ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தே வில் கெட் குட் அமௌண்ட் ஆர் குட் ப்ராஃபிட் ஃப்ரம் த கூட்ஸ் தே ஆர் செல்லிங். ஓகே, மாடரேட்டாக இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் குட் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். Whereas if it exceeds, that situation is called as, if the price levels exceeds the moderate level, that situation is called hyperinflation. If the situation is hyperinflation, enna it discourages the savings of the people or savings of the public. ஸோ நம்ம சேவிங்ஸ் எப்போ பண்ணுவோம், நம்மளுக்கு வேணுங்கிறது கன்சம்ஷன்ஸ் எல்லாம் நம்ம செலவெல்லாம் பண்ண பிறகு அது மிச்சமாக இருக்கிறத சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா வில் ஸ்பெண்ட் எவ்ரி திங், ஆல் அவர் ஏர்ன்டு மணி வில் ஸ்பெண்ட் ஃபார் அவர் கன்சம்ஷன். அப்போது என்ன ஆகும்னா சேவ் பண்ணுற முடியாது. ஸோ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், if the inflation is very high, then it discourages or it reduces the savings of the people. And then second வந்து, if the value of money is increasing, then the foreign capital also, like foreign people வந்து they will start investing in our country அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபாரினர்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி they are starting their business. நம்ம ப்ரைஸ் லெவல் ஆல்ரெடி ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லை ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் they will stop doing business in our country. This results in reducing the investment of the foreign capital. ஓகேவா? ஸோ two டைப்ஸில் அஃபெக்ட் ஆகுது. ப்ரைஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேவிங்ஸ், இட் இஸ் டிஸ்கரேஜிங் சேவிங்ஸ். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் இட் ட்ரைனிங் அவுட், இட்ஸ் ட்ரைனிங் அவுட் த ஃபாரின் கேபிட்டல் தட் இஸ் ஆல்ரெடி இன்வெஸ்டட் இன் அவர் கண்ட்ரி. ட்ரைனிங் அவுட்னா like they are stopping investing in our country or investing their capital in our country. And coming to third point, what they're telling is like, with reduced capital accumulation the investment will suffer a serious setback which may have an adverse effect on the volume of production in the country அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெடியூஸ்ட் கேபிட்டல் அக்யூமுலேஷன்னா, இந்த கேபிட்டல், இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கணும் இல்லையா? அந்த கேபிட்டல் ரெடியூஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்காது. கேபிட்டலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலைன்னா அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்மியாயிரும். அந்த லைக் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட கம்மியாயிரும். இந்த சுச்சுவேஷன் இருக்கிறப்போ எந்த ஒரு ஆண்டர்ப்ரனியர்ஸும் எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் தே won't டேக் எனி ரிஸ்க் இன் இன்வெஸ்டிங் தேர் கேபிட்டல் இன் ஸ்டார்டிங் தேர் நியூ business. They won't dare to take any risk. Okay, so third disadvantage is here the entrepreneurs will stop taking risk. Okay, and coming to fourth one, inflation also leads to hoarding of essential goods both by the traders as well as consumers, and thus leading to still higher inflation rate. Hoarding means ஒரு பிளேஸ்லேயே இருந்துடும். எசென்ஷியல் கூட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் தே வில் கெட் குட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ இந்த எசென்ஷியல் கூட்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸில் ஹோல்ட் ஆயிடுது, ஒரு பிளேஸில் ஸ்டாப் ஆயிடுது. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கிறப்போ தே won't dare to distribute their products, they won't dare to distribute their goods and services. So these essential goods will get hoarded in particular place, and this further leads to the higher inflation. இன்னும் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாயிடும். எசென்ஷியல் கூட்ஸ் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஸ்டாப் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இன்னும் அதிகமாயிடும். அண்ட் கம்மிங் டு த
Final point, inflation encourages investment in speculative activities rather than productive process. அப்படின்னா என்னன்னா speculative process. Okay, difference between speculative activities and productive processனா என்னன்னு சொன்னால், speculative activitiesனா if you are investing in the current or if you investing in any property now, we will be expecting higher profit from the same property. ஒரு 5 lakhs வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா you will be expecting ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் செல் பண்ணுறப்போ யூ வில் பி எக்ஸ்பெக்டிங் ப்ராஃபிட் ஃப்ரம் தட். ஒரு 5 lakhs வச்சு வாங்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 lakhs ஆச்சும் வில் பி எக்ஸ்பெக்டிங். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அ ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். when we invest something, when we invest on particular property, we will expect profit when we sell that in the future. Okay, whereas productive process na, so whatever we are producing now, we will get income at then and there only. இல்லையா, இப்போ ஒரு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து செல் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்பயே கிடச்சிரும். ஆனால் ஸ்பெகுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படி கிடையாது. ஸோ இஃப் யூ இன்வெஸ்ட் சம்திங் நோ, வில் கெட் ஓன்லி ப்ராஃபிட் ஆஃப்டர் few years. Okay, so இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுறதுனால ஓன்லி ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க rather than productive process அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ எஃபெக்ட்ஸ் அண்ட் under production. Okay, so these are all the fields affected by the increase in price levels, that is inflation. And coming to effects on distribution, so how this distribution process are affected by the inflation. So debtors and creditors, and you guys very well know about that debtors and creditors. The people who are lending money, people who are giving money, they are called debtors, and people who are owing or who are accepting money, they are called creditors. So increase in price level வந்து it is good for debtors அப்படின்னு சொல்கிறாங்க. People who are giving money, so this situation is in their favor, whereas creditors, they are suffering and they are facing loss during this process அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ப்ரைஸ் லெவல், பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்குது, நம்ம காசு கொடுக்குற டைமில் பர்ச்சேசிங் பவர் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே. ஸோ when they are returning money, ஒரு பர்ச்சேசிங் பவர் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு நஷ்டம் தான் இல்லையா. So that is the first point. And coming to second one, fixed income groups. Okay, second group யார் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா people who are getting fixed incomes. fixed incomesனா மந்த்லி இப்போ ஒரு 20,000 நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு அந்த சேம் அமௌண்ட் தான் வரும். இப்போ ரெண்ட் ஒரு 5,000 கொடுக்குறீங்கன்னா மந்த்லி நீங்கள் 5,000 தான் கொடுத்தாகணும் இல்லையா. ஸோ these are the people who are getting fixed incomes, like people who are getting like paid salaries and pensions, interest. So these people are like they are badly affected by the inflation. ஓகே, இப்போ வந்து ப்ரைஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு இப்போ 2020 வந்து யூ ஆர் பேயிங் 5,000 ரெண்ட் ஃபார் யர் ஹோம். ஓகே, அண்ட் த லைக் ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆஃப்டர் 2 years. ஆனால் நீங்கள் அதே 5,000 தான் நீங்கள் பே பண்ணி ஆகணும், அது வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ this is the second group who are affected by the inflation. And coming to entrepreneurs ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆண்டர்ப்ரனியர்ஸ்க்கு எப்பயுமே இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து மாடரேட்டாக இருக்கிற வரைக்கும் they will get more and more profit. Okay, so they will start the business and they'll sell their products and they'll sell the goods at the higher rates and they'll get higher profits from that situation if the inflation is moderate. Okay, if the situation is in hyperinflation condition, then it is a reverse. Their goods won't be sold out and they'll be in loss. Okay, and that is the third condition. Coming to fourth condition, investors. So investors who generally invest in fixed interest yielding bonds and securities have much to lose during inflation. இங்கே வந்து 2 types நம்ம வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பாண்ட்ஸ்லையா செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து they will face loss, right? Okay, though the people who are invested in the sharesல செலவு பண்ணியிருக்கவங்க வந்து they will get a good value of shares in return when this inflation condition is there. Okay, இன்வெஸ்டர்ஸில் வந்து பாண்ட்ஸு செக்யூரிட்டிஸில் பே பண்ணுறவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிருப்பாங்க. இன் அதர் ஹேண்ட் people who are டிவிடெண்ட்ஸில் ஒரு கம்பெனி ஷேரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா they will be gained in this process, in the inflation process. So these are all the effects under production and distribution process. Okay, and so இதுக்கு என்னதான் வழி, லைக் இதுக்கு என்னதான் இந்த இன்ஃப்ளேஷனுங்கிற கண்டிஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு
Keynes and Milton Friedman, they both combinedly suggested some measures, like some three measures they have suggested in order to control the inflation conditions. And in that, first one is monetary measures, and second one is fiscal measures, that is given by James Keynes, and third one is like other measures, that is short term and long term measures. Let us discuss one by one. And coming to monetary measures is adopted by central bank of our country. இங்க வந்து RBI is our central bank. So these measures are given by RBI. So இதுக்கு வந்து என்னென்ன like few steps they have taken in order to control the inflation. And in that, first one is increase in bank rate. Increase in bank rate na, whatever the process they are doing, whether they're giving loan or whether they are any process is taking place in the bank, they have to increase their bank rate. Okay. And second one is sale of government securities in the open market. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா, they have to sell in the open market in order to avoid the difficult situations in this condition. Okay. And higher cash reserve ratio, we guys already discussed about SLR, CLR, இதெல்லாம் அதிகப்படுத்துறப்போ என்ன ஆகும்னா, we can overcome this inflation situation. And higher margin rates, so margin requirements வந்து நம்ம அதிகப்படுத்தணும். And then higher repo rate and reserve repo rate. So higher repo rate now, so when this reserve bank, when the central bank is giving money to all the commercial banks வந்து அவங்களுக்கு வந்து like they are in the shortage of money or they are in the shortage of revenue அப்படின்னு சொன்னப்போ, அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, இந்த சென்ட்ரல் பேங்க் they will lend money, they will give money to all the commercial banks. அந்த situation the hyper repo rate. Reserve repo rate na, when the central bank accepts income or accept money from all the commercial banks, that situation is called as reserve repo rate. So we need to take these measures. We need to change the situations in the we need to take measures like all this year RSL are increasing repo reserve rate and repo rate. All these situations can change somewhat during this difficult inflation condition. Okay. And coming to the second one, fiscal measures. Mountain measures வந்து it is taken by central bank, whereas fiscal is here. Fiscal means fiscal policy is now recognized as an important instrument to tackle an inflationary situations. Tackle na, to control. Okay. Inflationary situation na, inflation na இந்த மாதிரி situation when the prices are very high, when the money value is very high, or when the goods and services value வந்து very high, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து fiscal measures வந்து it is playing very important role. எப்படின்னா, the major anti-inflationary fiscal measure are following. என்னென்னா, அது reduction of government expenditure. So first step வந்து we need to reduce the expenditures that are made by the government. Government வந்து நிறையா like expenditures நிறையா செலவு பண்ணுவாங்க in different parts, like constructing bridges, giving money to people. அதான் நிறையா like they will be spending money in a lot of ways. In these situations, government need to take a special measure to control the expenditures. That is the first point. And public borrowing and exchange, enhancing taxation. Okay. Government expenditure வந்து reduce பண்ணணும், public borrowing reduce பண்ணணும், and then taxation reducing enhance பண்ணணும். Like taxation enhancing பண்ணுறதுனா like tax வந்து நம்ம மணி வேல்யூக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட மணி சர்க்குலேஷன் தகுந்த மாதிரி, நமக்கு ப்ரைஸ், நம்ம கூட்ஸ் அண்ட் ப்ரைஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இம்போஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து நிறைய டேக்ஸ் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ப்ரொடக்ஷன் இல்லை, அவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய டேக்ஸ் பண்ணால் அது வந்து ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் இல்லையா? ஸோ வி நீட் டு என்ஹான்ஸ், வி நீட் டு சேஞ்ச் த taxation ப்ராசஸ் அக்கார்டிங் டு அவர் எக்கானமி. ஓகே. That is the point. And coming to other measures, so fiscal measures under fiscal measures like we need to control the government expenditures and then public borrowing. So
when public borrowing means money we are getting from public, we need to reduce and we need to enhance the taxation process. So that is fiscal measures. And coming to other measures, we have short term measures and long term measures. What is short term measures? It can be regarded in the public distribution of scarce essential commodities through fair price shops. Okay, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து ரொம்ப பணவீழ்ச்சி இருக்குது, அப்படி ரொம்ப வந்து ப்ரைஸஸ்ஸு மணி ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் த்ரூ ஃபேர் ப்ரைஸ்னால் இப்போ வந்து நம்ம ரேஷனில் போய் வாங்குறப்போ நமக்கு எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம எல்லா பேசிக் நீட்ஸும் நம்ம வந்து லைக் ரீசனபிள் ரேட்ஸ் நம்ம கம்மியான ரேட்டில் வந்து வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை என்கரேஜ் பண்ணணும், ஃபேர் ப்ரைஸ் ப்ராசஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. In India, whenever the shortage of basic goods has been felt, the government has resorted to import that so that the inflation may not get triggered. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும், they will import goods from the other country in order to reduce the situations, in order to avoid the worsening conditions. Okay, and coming to the second one, long term measures. என்னெல்லாம் long term measures எடுக்கலாம்? Will require accelerating economic growth, especially of the wage goods which have a direct bearing of general price and cost of living. Some of restrictions at present consumption may help in improving saving and investment, which may be necessary for accelerating the rate of economic growth in the long term. Long term ப்ரெசென்ட் சேவிங்ஸ் வந்து நம்ம ப்ரெசென்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்போ ஒரு 20 rupees இப்போது லைக் டேக் அன் எக்ஸாம்பிள், வி ஆர் ஏர்னிங், இஃப் யூ ஆர் ஏர்னிங் 10,000 rupees, ப்ரீவியஸாக வந்து யூ வில் ஸ்பெண்ட் அபவுட் 8,000 rupees அண்ட் யூ சேவ் ஒன்லி 2,000. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கிறப்போ நம்ம வந்து கம்மியாக செலவு பண்ணணும், 5,000 செலவு பண்ணி 5,000 சேவிங்ஸ் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு லைக் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா we can avoid the difficult situations in the future. நிறைய சேவ் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் we can overcome those situations. காசே இல்லை, நம்ம செலவே பண்ண முடியாது அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம சேவிங்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த லாங் டேர்ம் மெஷர்ஸ். அண்ட் கம்மிங் டு deflation, disinflation and stagflation. So what is the meaning of deflation? So the essential feature of deflation is falling prices, reduced money and supply and unemployment. So deflation is the opposite of inflation. Okay, inflation என்ன ஆகுதுன்னா prices வந்து increase ஆகுது, money value வந்து increase ஆகுது இல்லையா? Whereas here prices எல்லாம் all the goods and service price வந்து it will fall down, இது குறைஞ்சிரும். And then மணி சப்ளை வந்து ரெடியூஸ் ஆயிரும், அங்கே வந்து சர்க்குலேஷன் வந்து நிறைய ஆகும், மணி சர்க்குலேஷன் அதிகமாயிரும், இங்கே வந்து ரெடியூஸ் ஆயிரும். Though falling prices are desirable at the time of inflation, such a fall should not lead to the fall in the level of production. ஓகே, ப்ரைஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கலாம், ஆனால் ப்ரொடக்ஷனை விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகேவா, அதுதான் கண்டிஷன். இங்கே டிஃப்ளேஷனுங்கிற சுச்சுவேஷன் என்னென்னா ப்ரைஸ் லெவல் வந்து ப்ரொடக்ஷனை விட கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷனும் ப்ரைஸ் லெவலும் ஈக்குவலாக இருந்தால் தான் யூ வில் கெட் ப்ராஃபிட். ஓகே, எதுவுமே அதிகமாக இருக்கக்கூடாது, இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்பவும் அதிகமாக ப்ரைஸ் லெவல்ஸும் பண்ணி வேல்யூ இருக்கக்கூடாது. அண்ட் தென் ஹியர் இன் டிஃப்ளேஷன் ரொம்பவும் ப்ரைஸ் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ப்ரொடக்ஷனை விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் டிஃப்ளேஷன். டிஃப்ளேஷன் மீன்ஸ் decrease in the price level and reduce like decrease in the supply of money and unemployment prevail இருக்கும், unemploymentங்கிற சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ப்ரைஸ் லெவல் கம்மியாகிறது நல்லதாக இருந்தாலும் அது வந்து ப்ரைஸ் லெவல் வந்து எதை விட கம்மியாக இருக்கக்கூடாது, ப்ரொடக்ஷனை விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ப்ரொடக்ஷனை விட கம்மியாக இருக்கிற சுச்சுவேஷன் தான் டிஃப்ளேஷன் சொல்கிறோம். ஓகேவா, அண்ட் கம்மிங் டு டிஸ்இன்ஃப்ளேஷன். வாட் இஸ் டிஸ்இன்ஃப்ளேஷன்? Disinflation is the slowing down the rate of inflation by controlling the amount of credit, bank loan, higher purchase available to consumers without causing more unemployment. Disinflation may be defined as the process of reversing inflation without creating unemployment or reducing output in the economy. So disinflation is the process of reversing inflation. Inflation வந்து inflation the process reverse பண்ண you will get disinflation. In this process we need to control the amount of credit. Okay, and then we need to stop the unemployment situations in order to increase the output of our economy. Okay, and coming to stagflation. What is stagflation? So stagflation is a combination of stagnant economic growth, high unemployment and high inflation. Okay,
இது வந்து ஸ்டாக்னன்ட்னா லைக் நோ சேஞ்சே இருக்காது. ஒரு எக்கானமியில் சேஞ்சே இல்லைன்னா என்ன ஆகும்? தேர் ஒன்ட் பி எனி டெவலப்மெண்ட் இல்லையா? ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், க்ரோத் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். இப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா like it is a drawback. Okay, so stagflation is a condition where there won't be any economic growth and there will be high unemployment, like ரொம்ப unemployment situations and unemployment conditions நிறையா இருக்கும். And then high inflation. So high inflation na all the prices will be very high, and the like circulation of money will be very high. So these are all the conditions, all the conditions together is called as stagflation. Okay, thank you.